உமக்கே நன்றி இயேசுவே, உமக்கே நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். வல்லவரே நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீரே உயர்ந்த தேவனாயிருக்கிறீர், உமது நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தானியேலை சிங்க கொகையில போட்டாங்க, ஆனால் அவன் பயப்படவில்லை. ஆமென். சாத்ராக் மேஷாக் அபினேகோ அவங்கள அக்கினியில போட்டாங்க, ஆனால் அவங்க பயப்படவில்லை. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குதுங்க. ஏன்னா அவங்க எங்க போனாலும் தேவனாகிய கர்த்தர் அவங்க கூட இருந்தார். ஆமென். 3 பேரை போட்டாங்க, ஆனால் அக்கினியில 4 பேர் இருந்தாங்க. ஆமென். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம நடத்திடும் தேவன் நம்மளோடு இருக்கும் வரை நமக்கு பயம் இல்லை. ஆமென். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை பாடி துதிப்போமா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We praise you, Lord. தேவன் என்னோடு இருக்க பயமில்லை என்று சொல்லுவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. சொல்வோமா? ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. என்னை நடத்திடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் எங்களுக்கு பயம் இல்ல ஆண்டவரே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. சிறு கூட்டமே சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். Yes, Lord. தேவன் இருக்கும் வரை அப்பா எங்களுக்கு பயமில்லை என்று சொல்வோமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக என்னை நடத்திடும் தேவன்
கடந்து சென்றாலும் அப்பா எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் சர்வ வல்ல தேவன் அப்பா, எங்களை வழிநடத்தக்கூடிய தேவன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் சர்வ வல்லவர். ஆமென். சர்வ வல்ல தேவன் அவர். இயேசுவே என்ற பாடலை பாடி அவரை துதிப்போமா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. மன்னாதே மன்னாதே மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதே துயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதே மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதே துயவரே, துதித்திடுவோம் உம்மையே. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. உயர்ந்தவர் நீர், உயர்ந்தவர் நீரே, சிறந்தவர் நீரே, உயர்த்திடுவோம் உம்மையே. வல்லவராக விளங்கிடுவீரே, வல்லமை நிறைந்த மகா பிரபுவே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எங்கள் மன்னாதே மன்னவரே, மகிமையின் தேவனே, துயாதே துயவரே, துதித்திடுவோம் உம்மையே. எங்கள் மன்னாதே மன்னவரே, மகிமையின் தெய்வமே, துயாதே துயவரே, துதித்திடுவோம் உம்மையே. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. மகத்துவ நீரே, மரித்து உயிர்த்து மரணத்தை வென்றவரே, பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் முறித்து பரலோக வாசலை திறந்தவரே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வமே, துயாதே துயவரே, துதித்திடுவோம் உம்மையே. சொல்வோம் மன்னாதி, எங்கள் மன்னாதி மன்னவரே, மகிமையின் தெய்வமே, துயாதே துயவரே, துதித்திடுவோம் உம்மையே. சர்வ வல்ல தேவன் எங்கள் இயேசுவே, சத்தியத்தின் தேவனாய் இருப்பவரே, சகலமும் உம்மாலே உண்டானதே, நீர் வாழ்கவே வாழ்கவே. மகத்துவ நீரே, மரித்து உயிர்த்து மரணத்தை வென்றவரே, பாவங்கள் சாபங்கள் சிலுவையில் முறித்து பரலோக வாசலை திறந்தவரே, துதி ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே,
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்ல தேவன் அப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை ஆண்டவரே. ஏன்னா நீர் சர்வ வல்லவர், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள தேவன் அப்பா. இதோ ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டதால் அப்பா இந்நாள் வரை கர்த்தாவே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகளில் எல்லாம் நீர் நிறைவாக மாற்றுவீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழகான கண்கள் அப்பா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான்
தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, இந்நாள் வரை கர்த்தாவே எங்களை வழிநடத்தினுகிற தேவன் அப்பா, இனிமேலும் எங்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் அப்பா நீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பன் ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எல்லாம் சிறப்பான பாதையிலும் நடத்தி செல்கிற மெய்ப்பன் கர்த்தாவே, எதை குறித்தும் ஆண்டவரே எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. எங்கள் பிதாவே, எங்களை வழிநடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் அப்பா எதை கடந்து சென்றாலும் கர்த்தாவே எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. நீர் சர்வ வல்ல தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்கள் மெய்ப்பன் அப்பா, நீர் எங்கள் மெய்ப்பன் ஆண்டவரே. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கர்த்தாவே அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்வீர் அப்பா. எங்களின் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் அப்பா. இதோ ஆண்டவர், எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாய்களை திறந்து அவரை துதிப்போமா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஓ, இந்நாள் வரை எங்களை வழிநடத்துகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Jesus, we thank you Lord, we thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகளில் எல்லாம் நீர் நிறைவாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைகள் எல்லாம் நீர் நிறைவாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய ஆவியினால் கூடும் அப்பா. எங்கள் மேய்ப்பரே எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம், எங்கள் மேய்ப்பரே எங்களை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு சமத்துவம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வழிநடத்துங்க அப்பா, நீங்கள் வழிநடத்துங்க இயேசுவே. ஓ, எங்கள் மேய்ப்பரே நீங்கள் வழிநடத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதா ஒரு
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையோ நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். உங்களுடைய கவனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருப்பதாக. இந்த ஒரு மணி நேரத்தில் தேவனுடைய வார்த்தை சத்தம் இன்றைக்கு என்ன என்று அதை கேட்டு அதன்படி நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27லேருந்து 31 வசனம் வரைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் சிலுவையை சுமந்து ஒரு பிரயாணத்தில் கடந்து செல்லும் போது நடந்த ஒரு சம்பவத்தை இன்று நாம் தியானிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27லேருந்து 31 வசனம் வரைக்கும். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழகிய ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்களை முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதியர்கள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். எங்கள் நேசிக்கும் பிதாவே, உம்முடைய கரத்தில் இந்த வசனத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஆசீர்வதித்து தருவீராக. இதில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதன்படி ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பார்களே, இந்த வார்த்தையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கடந்து செல்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிற வேளையில் கூட ஜெருசலேமில் இருக்கிற அந்த பெண்களை பார்த்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். நடக்க போகிற காரியத்தை முன்பதாக அது சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிற வேளையில் கூட இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறது தான் நாம் இப்போது வாசிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசுவை நேசிக்கிற நீங்கள் நானும் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகம் ஒரு பாதுகாப்பான உலகம் அல்ல. நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். இந்த தெளிவு, இந்த பயம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் இயேசுவோடு நாம் சரியாக வைத்துக்கொள்வோம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீங்களும் நானும் அன்பானவர்களை இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய வாஞ்சை, ஆசை எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார், நீங்கள் பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள், ஆகையால் நீங்கள் தேவனுடைய காரியத்தில் தான் உங்களுடைய கவனங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். இன்றைக்கி அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்குறோம். நம்முடைய உயிர் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை ரோட்டில் நடந்து கொண்டு போகிற வேளையில் கூட அந்த பிள்ளை கைகளை பிடித்துக் கொள்கிறாள். ஏன்? என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். கட்டடத்துக்கு மேலே இருந்தாலும் என்ன வேணால் நடக்கலாம். கப்பலில் பறந்து கொண்டிருந்தாலும் என்ன வேணால் நடக்கலாம். கடலில் நீங்கள் பிரயாணம் சென்றாலும் என்ன வேணால் நடக்கலாம்.
நீங்கள் வீட்டில் இருந்தாலும் என்ன வேணால் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உணர்வை உங்கள் மனதிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த மலேசியாவிலே நாம் சொகுசாக இருக்கிறோம். சமீபத்தில் 2800 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. 2800 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி நடந்தது. மியான்மரில், தாய்லாந்தில். அந்த இடத்துக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் என்று கணக்கிட்டு பாருங்கள். அங்கேயும் இங்கேயும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது. 2000 மைல் என்பது, கிலோமீட்டர் என்பது ரொம்ப தூரம் இல்லைங்க. பக்கத்திலே தான் இருக்கிறோம், அருகில் தான் இருக்கின்றோம். 3000 பேருக்கு உயிர் போய்விட்டது. இன்று கணக்கெடுக்கப்பட்டிருக்கு 5000. இன்றைக்கி ஜப்பானில் 9.9 ஒரு நிலநடுக்கம் மறுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஏராளம் பேர் மறிப்பு வாய்ப்பு இருக்குது என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் கேட்கும் போது, இதெல்லாம் பார்க்கும் போது உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியா இருக்குது என்று பாருங்கள். எப்படியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பானவர்களே. நம்ம உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நம்ம உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவர், கிருபை உள்ளவர். இந்த தேசத்தில் நமக்கு சிறப்பான காரியங்களை செய்து வச்சிருக்கிறார். எல்லாமே சமாதானமாக இருக்குது என்று நினைக்கின்றோம். எல்லாமே அமைதியாக இருக்கின்றது, எல்லாமே சரியாக இருக்குது என்று நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் சில காரியம் நம்மை தேடி வரப்போகிறது. நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் சில திகிலான காரியத்தை ஒருவேளை நீங்களும் நானும் சந்திக்கலாம். இன்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக தேவன் உலக மக்களுக்கு பலவிதமான எச்சரிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு எச்சரிக்கை ஒரு மனிதனுக்கு என்னத்தை அவன் வாழ்க்கையில் பேசுகின்றது என்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள். தேவனுடைய எச்சரிக்கை வருகின்றது. சபைக்கு நேராக, உலகத்துக்கு நேராக ஒரு எச்சரிக்கை தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. அழிவும் பஞ்சமும் பூமி அதிர்ச்சியும் யுத்தங்களும் பலவிதமான தகவல் இயேசு சொன்ன காரியம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் நாம் இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது ஜெருசலத்தில் இருந்தார். அந்த 23 சொல்லுது, மத்தேயு 23:37 அங்கே இயேசு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது தன் சொந்த ஜனங்களை கண்டு. சொந்த ஜனங்கள், அது மட்டும் ஜெருசலம் என்பது தேவனுடைய நகரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் சந்ததி அங்கே இருந்தார்கள். அந்த தேசத்தை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து இயேசு என்ன சொன்னார் பாருங்க, வாசிப்போம். ஜெருசலமே, ஜெருசலமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தீர்களே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொல்லும் வண்ணமாக நான் எத்தனை தரை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. தேவனுடைய அழைப்பு ஜெருசலத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்தது. தேவன் அந்த ஜெருசலத்தை பார்த்து பரிதபித்தார். அந்த ஜெருசலம் பட்டணத்தில் இருக்கிற காரியம் என்ன? அநேக தீர்க்கதரிசிகளும் தேவன் அந்த இடத்துல அனுப்பினார். அவர்கள் அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் கொன்னார்கள், கல்லெறிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனை புறக்கணித்தார்கள், மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் அங்கே அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறார். கோழி, வாசிங்கள். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன். ஆமென். ஆண்டவர்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். 1000 தரம் நாம் கேட்டிருக்கலாம். எத்தனோ தரம் ஆண்டவருக்கு நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜெருசலத்துக்கு நேராக ஆண்டவர் அந்த சத்தத்தை கொடுக்கும்போது அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஜீசஸ் மேசியாவை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரட்சிப்பை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவர்கள் ஆண்டவருடைய நிழல் கீழே வர விரும்பலை. அவருடைய சட்டையின் கீழே வர விரும்பலை. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பிக்சரை காட்டுறாரு. கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல நான் உங்களை பல தடவை நான் கூப்பிட்டு கொண்டே இருந்தேன், ஆனால் நீங்களோ வர மனதில்லை என்று சொல்லுகிற வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெருசலேம் ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், எனக்காக அழாதீங்க, ஆபத்து உங்களுக்கு தான் வரப்போகுதுன்றார். நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகத்துக்கு வரவில்லை, நான் உங்களை காப்பாற்றுவதற்காக நான் உலகத்துக்கு வந்தேன். ஆனால் நீங்களோ உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை சத்தத்தை இயேசு அங்கே கொடுத்தார். ஏன்னா அங்கே இருக்கிற ஜெருசலேம் பெண்களுக்கு நடக்க போகிற சம்பவத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெருசலேம் எவ்வளவாக அழிந்து போகும், எவ்விதமாக புறக்கணிக்கப்படும், அக்கினியால் சுட்டரிக்கப்படும். எந்த ஜெருசலேம் ஆலயத்தை மேன்மையாய் பேசினார்களோ அது ஒரு கல் இல்லாதபடி அது இடிக்கப்படும், ரோமரால் அழிக்கப்படப்படும். அது மாத்திரமல்ல, அங்கே இயேசு சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் இரத்தத்தினால் மரித்து போவார் என்று அங்கே சொல்கிறதை மறைப்பொருளாய் சொல்கிறார். அந்த நாளிலே இயேசுக்கு தெரியும், அநேக பெண்கள் மிகுந்த வேதனை அடைய போகிறார்கள். மிகுந்த வேதனை அடைவது அவர் அன்றே அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன் வேதனைக்காக அழாதீங்க, எனக்காக பரிதபிக்காதீங்க, உங்களுக்காக அழுங்க என்று அந்த பெண்களை பார்த்து சொன்னார். ஏன்னா அவர் மரித்து 40வது, அதாவது AD 70வது அந்த காலகட்டத்தில் ஜெருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது. இயேசு சொன்ன அந்த நாளிலிருந்து பெண்களும் பிள்ளைகளும் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார் என்று சரித்திரம் சொல்கிறது. உங்களுக்காக அழுவுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க, எனக்காக அழாதீங்க என்று சொன்னார். The time will come without warning. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், நமக்கு எச்சரிக்கை கொடுக்காமல் திடீரென்று வரும். இது அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. நாம் நினைக்கத்தக்க நேரத்தில், நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம் மேலே காரியங்கள் நடக்கப் போகிறது. சரி, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு தீவிரமான நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி சில பேர் மரிக்கிறார்கள், சில அழிந்து போகிறார்கள். நீங்கள் நினைக்காதீங்க அவர்களால் பாவி, நம்மளை காட்டிலும் அவங்களாம் பாவி, நம்மளாம் நீதிமானாக இருக்கிறோம். இல்லை இல்லை, தேவனுடைய எச்சரிக்கை, தேவனுடைய வாய்ப்பு மீண்டும் நமக்கு நேராய் வருகிறது. கனி கொடுக்கும் நேரத்தில் கனி கொடுக்க வேண்டும். தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற நேரத்தில் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். மனம் திரும்பும் நேரத்தில் மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் சதிதியாக நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம். தேவன் இங்கே அந்த பெண்களுக்கு நேராக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். 27ஆம் வசனம் 28 நீங்கள் பார்த்தீங்களா லூக்கால, அங்கே திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அதில் பெண்களும் இருந்தார்களாம். திரளான ஜனங்கள். 27 அந்த முதல் வார்த்தையை படிங்க. திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலை அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிற வேளையில் இதோ ஒரு சின்ன கூட்டம் இல்லை, ஒரு திரளான கூட்டம். ஏன் திரளான கூட்டம் என்று கொஞ்சம் சொல்கிறேன். அந்த நாளிலே பஸ்கா பண்டிகை நாள். உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் எருசலேத்துக்கு வர வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும்.
எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜெருசலத்துக்கு திரும்புகிற அந்த நாள் முன்பதாக இயேசுவை சிலுவையிலே கொண்டு போகிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு யூதர்களெல்லாம் வர வேண்டும். அதில் சிமியோன் என்றவன் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து அங்கே வந்திருக்கிறான். ஆனால் தான் அவன் வந்தபோது அவன் அந்த இடத்துக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்தவன், பலி கொடுப்பதற்காக வந்தவன். ஆனால் இயேசு சிலுவை சுமக்க முடியாத நிலையத்தில் இருக்கும் போது அவனை சுமக்க வைத்தாங்க. அவன் யார்? ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த ஒரு மனுஷன். அதே போல் அன்றைக்கு அநேக உலகம் சுற்றி பல பேர் அங்கே வந்தார்கள். சிலர் அங்கே வந்தபோது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மனுஷனை பிடித்து கொண்டு போகிறார்கள், ஏதோ ஒரு குற்றவாளியை பிடித்துட்டு போகிறாங்கன்னு அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு கூட்டம் போய் கொண்டிருந்த நேரம் அது. அதில் ஒரு கூட்டம் என்னவென்று சொல்லலாம் என்றால் வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் அங்கே காணப்பட்டது. என்ன நடந்தது, எது நடக்கிறது என்று அவர்கள் அறியாதபடி பல தேசத்திலிருந்து வந்தபடியாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் தான் நாங்கள் எழுதப்பட்டிருக்கு, திரளான கூட்டம் அங்கே கூடியிருந்தார்களா. இயேசுக்கும் அவங்களுக்கும் சம்மதம் இல்லை. ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குற்றவாளியை அவர்கள் கொலை செய்யும்படி போகிறார்கள் என்று அங்கே அவர்கள் எல்லாம் அவரோடு போனார்கள். சில தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை கொலை செய்ய போகிறார்கள், தூக்கு போட போகிறார்கள் என்றால் அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவன் எப்படி சாகிறான், அவன் எப்படி சிலுவையில் அந்த தூக்கில் அவங்க எப்படி போடுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷன் மரிப்பதை இவங்க ஒரு வேடிக்கையாக பார்க்குற ஒரு கூட்டம் அது. அவன் வேதனையோடு மறிந்து போகிறது அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தனை தண்டிக்கும் போது அங்கே எல்லாம் கூட்டமாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கலாம். ஏன்னா திரளான ஜனம் இவர் என்ன பண்ண போகிறாங்க அவரை போய் பார்ப்போம் என்று சொல்லி அவ்விதமாக இயேசுவை வேடிக்கை பார்க்கும்படி ஒரு மனுஷனை சிலுவையில் அடைவது வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு நிறையா இருக்கிறார்கள். அடுத்த ஒரு கூட்டம், அதிலே இன்னொரு கூட்டம் என்னவென்றால் ரொம்ப இயேசுவை மேலே மிக வெறுப்பு உள்ள கூட்டம். அவர்களும் அந்த கூட்டத்தில் பெரிதான கூட்டமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த கூட்டத்தில் போகும்போது என்ன சொன்னார்கள்? சிலுவையிலே அவர் அறையுங்கள், சிலுவையிலே அவரை கொல்லுங்கள், இவர் மரிப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் கிளம்புது. இவர்கள் யார் என்றால் இயேசு மேல் அவ்வளவு வெறுப்பு உள்ளவர்கள். இவரை தண்டிக்க வேண்டும், இவரை கொல்ல வேண்டும், இவர் மரணத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அந்த கூட்டம் அவ்வளவு சந்தோஷமாக போகிற ஒரு கூட்டம். ஒரு மனிதன் சாகிறதை விரும்பின ஒரு கூட்டம் இது. இவர்கள்தான் யார்? மத போதகர்கள், வேதப்பாரர்கள், தலைவராக இருக்கிறவர்கள், இன்னும் சிலரை பணத்தை கொடுத்து ஏமாற்றி அவர்களை ஒரு கூட்டத்தில் சேர்த்து வாங்க, நாம் எல்லாரும் இவருக்கு எதிராக காரியங்களை செய்வோம் என்று ஒரு கூட்டம். இயேசு சிலுவை சுமந்து போகும்போது அங்கே ஒரு கூட்டம் போணுச்சு. இந்த கூட்டம் என்ன? இயேசுவை அடியோடு வெறுத்தவர்கள் இயேசுவோட கூட ரொம்ப நாளாக இருந்தாங்க. இயேசுவை வருத்தவங்க தான் அதிகமாக இயேசுவை பின்பற்றினாங்க. நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். எங்கெல்லாம் இயேசு போதிக்கிறாரோ, எங்கெல்லாம் இயேசு பிரசங்கிக்கிறாரோ, எங்கெல்லாம் இயேசு அற்புதம் செய்கிறாரோ, இந்த மனுஷர் கூட்டம் எப்போதும் அங்கே இருப்பார்கள். அவர்கள் யார்? இயேசுவை வெறுக்கிறவர்கள். இவங்க தான் உண்மையானது இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் யார் தெரியுமா? இவரை எப்படி நாச்சும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு வெறி பிடிச்சவர்களாக அந்த கூட்டத்தில் அவர்களும் இயேசுவை சிலுவையில் போட வேண்டும் என்று சொல்லி பிரயாசம் பண்ணி அவர் மேல் காரி துப்பி அவர் கேவலமாக பேசி அவர் சிலுவையில் அடியுங்கள், சிலுவையில் அறைய வேண்டும் என்று இவர்கள் யார் தெரியுமா? ஜெருசலத்தில் இயேசு கழுதை மேலே வரும்போது கத்தினார்கள், அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்களே, இப்போ அவரை சிலுவையிலே போடுங்கன்னு அதே கூட்டம் சொல்கிறது. இயேசு பின்னால் போன பலவிதமான கூட்டத்தில் இது ஒரு வேதனைக்குரிய ஒரு கூட்டம். இயேசுடைய சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள்
இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவரை கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று எப்போது பிலாத்து இடத்துலேருந்து அந்த தண்டனை பெற்றார்களோ அதிலேருந்து அவங்க கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகல, எல்லாம் இயேசு சாகிறத பார்க்கணும், இயேசு மறிக்கிறத பார்க்கணும். ஒரு கூட்டம் போய் கொண்டு இருக்கிறது. இவர்கள் மத்தியிலே ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் புலம்பி அழுகிறார்கள். இயேசுவை பார்க்கும்போது இந்த பெண்கள், ஜெருசலேத்தின் ஸ்திரீகள் இயேசுவை பார்க்கும்போது அவர்கள் கண்ணீர் விட்டு, பெண்கள் எப்படி தான் அழுவாங்க அந்த காலத்தில், அவங்க நெஞ்சு அடிச்சு அழுவாங்க. அந்த காலத்தில் நெஞ்சு அடிச்சு அழுவாங்க. இயேசு பின்னால் போகும்போது அவங்க புலம்பி அழுந்தார்களாம், கண்ணீர் விட்டு அழுந்தார்கள், கதறினார்கள், கத்தினார்கள். ஏன்னா இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டு போவது அவர் சாதாரணமான மனிதனாக காணப்படவில்லை. அவர் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் நுறுக்கப்பட்டவராக, சதைகள் அங்கும் இங்கும் தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில், அவர் தலையிலே முள்மடி வைத்திருக்கிற நிலையில், சாட்டை அடிகள் முழுவதும் நிறைந்த ஒரு காரியத்தை அவர்கள் ரத்தம் வெள்ளத்திலே இயேசு போகிற காட்சியை பார்க்கும்போது, குற்றமில்லாத இவரை தண்டித்து விட்டார்களே, பரிதபித்து அவர்கள் அழுகிறார்கள். இதான் அங்கே உள்ள காட்சி. ரத்தம் நிறைந்தவராக, காயம் நிறைந்தவராக இயேசு இருந்த காட்சியை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே பைபிள் சொல்றது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் கூட, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இவருடைய கண்ணீர் சத்தம் அவருக்கு கேட்டது. பிரியமானவர்களே, இந்த பெண்கள் யார் என்றால், இந்த பெண்கள் அதிகமாக யார் என்றால், அவர்களாம் இயேசுவோட ஊழியத்தில் விடுதலை பெற்றவர்கள், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்ற பெண்கள். ஒருத்தி அங்கே இருந்திருப்பா, என் மகள் வியாதியில் இருக்கும்போது இவர் தான் சுகம் தந்தார், என் மகளை உயிர் காப்பாற்றினவர். ஒரு விதவி அங்கே இருந்திருப்பாள். என் மகன் பாடையில் இருக்கும்போது, செத்து போன நேரத்தில் நான் அழுது கொண்டு இருக்கிற வேலையில் அழாதே என்று சொல்லி அந்த பாடையில் கை வைத்து அந்த குழந்தை உயிரோடு எழுப்பி அந்த விதவி கிட்ட அந்த பெண் அங்கே இருந்திருப்பாள். இயேசு அண்டை வந்து ஒரு பெண், என் மகள் சுகம் இல்லாமல் இருக்கிறாள் என்று சொல்லும் போது, பிள்ளைக்கு கொடுக்குற அப்பத்தை நான் நாய்க்கு கொடுப்பனோ என்று அந்த ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அங்கேயும் ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது, உன் பிள்ளைக்கு சுகம் ஒன்று. பேய் பிடித்த ஒரு பெண், அவளுக்குள்ளே ஏராளமான பிசாசு இருந்தது. அந்த பிசாசு பிடித்த அவளையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கினான். அவள் ஏராளமான பெண்கள் எல்லாம் இயேசு ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே இயேசு அதிகமாக நேசிக்கிற பெண்கள் தான் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவோட ஊழியத்தில் இயேசு அதிகமாக வெறுத்தவர்கள் ஆண்கள், அதிகமாக நேசித்தவர்கள் பெண்கள். இயேசுக்கு அதிகமாக இருந்த எதிரிகள் ஆண்கள், இயேசுக்கு பெண்கள் எதிரியாக இல்லை. நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். இயேசுவை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஆண்கள், இயேசுவை வெறுத்தவர்கள் எல்லாம் ஆண்கள். இந்த பெண்கள் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இயேசுவை எதிர்த்தார்கள், அவரை வெறுத்தார்கள் என்று. ஆனால் வேதம் சொல்கிறது, பெண்கள் தான் அதிகமாக இயேசுவை அன்பு கூர்ந்தார்கள், இயேசுவை நேசித்தார்கள். அவர் செய்த நன்மையை நினைச்சு பின்னால் போய் கதறி அழுது கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. குற்றமில்லாதவர், பாவம் செய்யாதவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இந்த பெண்கள் அங்கே பேசுகிறதுக்கு அவங்க உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஒன்று இருக்குது, ஆள முடியும். அவங்களோட சத்தம் அங்கே கேட்கப்படாது. இயேசுக்காக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இயேசு பிலாத்து முன்பதாக வருகிறார், ஹேரோட்டுக்கு முன்பதாக வருகிறார், மத போதகருக்கு முன்பதாக வருகிறார். அவருக்காக பரிந்து பேசுவதற்கு யாருமே வரலை. வந்தது யார் தெரியுமா? எதிரிகள் தான் வந்து நின்றார்கள் முன்னுக்கு. இயேசுக்கு முன்னுக்கு சாட்சி சொன்னவர்களாம் அவரை வெறுத்தவர்களும், அவரை வெறுத்தவர்களும், அவருடைய எதிரிகள் தான் முன்னுக்கு வந்து சாட்சி ஏராளமான சொன்னார்கள். அங்கே ஒருவனு கூட இயேசு பெற்ற நன்மை, இயேசு கையிலிருந்து பெற்ற நன்மை ஒன்ற மனிதர் கூட வந்து அவருக்காக சாட்சியை சொல்லலைங்க. இதுதான் ஒரு நீதிமானுடைய பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒருவரும் வரல. எவ்வளோ பேர் நன்மை பெற்றார்கள் இயேசுவின் ஊழியத்தில். அந்த நேரத்தில்
பொய் சாட்சி கொடுக்கும்படி ஏராளமான பேர் அங்கே வந்து நிற்கிறார்கள். அவர் இதை சொன்னார், அவர் அதை சொன்னார், அவர் இப்படி சொன்னார், ஏராளமான சாட்சி, எல்லாமே பொய் சாட்சி, ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருந்ததுனால அங்கே தீர்ப்புகள் பலவித நேரம் எடுத்தது. எல்லாம் கற்பனை, பலவித காரியத்தை குழப்பினார்கள். ஆனால் என்ன பரிதாபம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருக்காக, அவர் நல்லவர், அவர் நன்மை செய்தார், அவர் தப்பாக பேசணும் ஒன்றுமே பார்க்கல. யார் ஒரு ஆள் கூட வரல, ஒரு ஆள் கூட வரல, ஒரு ஆள் கூட வரல அந்த வேலையில். ஆனால் இந்த பெண்கள் ஏன் அழறாங்கன்னா, குற்றமில்லாதவர் அவர். ஒரு நம்ம சில நேரத்தை சொல்லுவேன், பாவி, பாவம் என்று சொல்லுவேன். ரொம்ப பாவங்க அவர், ரொம்ப பாவங்க அவர், பாவம் இல்லாதவர், பாவம் பரிதபித்து அழுந்து கொண்டு போகிறார்கள். இந்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அந்த பெண்கள் மத்தியிலேயே சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய கவனம் பாருங்கள் யார்கிட்ட போகுதுன்ட்டு. தம்மை நேசிக்கிற பிள்ளைகள்கிட்ட, தம்மை தேடுகிற பிள்ளைக்கு எப்போது இயேசுவோட கவனம் அப்படி திரும்பிடும். நீங்கள் ஆனால் தான் ஒரு 12 வருஷமாக இருந்த உதிரத்தில் போன அந்த பெண் ஆனவள் இயேசுவை அங்கேயே தொட்டபோது இயேசு அங்கே நின்று விட்டார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவரை தொடத்தக்கதாக, ஆண்டவருடைய கவனத்தை திருப்பத்தக்கதாக நீங்கள் நானும் வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, என்ன வசனம் அது? 28ஆம் வசனம். 28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், நீங்கள் எனக்காக அழாமல். பிரியமானவர்களே, இன்னைக்கு சில வேளையில் இந்த குட் ஃப்ரைடே டைமில் சில பேர் ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. யாருக்கு துக்கமாக இருப்பாங்க சொல்லுங்க? யாருக்கு துக்கமாக இருப்பாங்க? ஃபஸ்டிங் எடுப்பாங்க. யாருக்கு? கவலையாக இருப்பாங்க. இயேசு பாடுபட்டானுங்க, நானும் இன்றைக்கி பாடில் இருக்கேன், தலையில் என்னது சாக்கை போட்டுக்கிட்டு நான் உபவாசத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் அது நடக்குது. இயேசு இங்கே சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் எனக்காக அழாதீங்க. எத்தனை பேர் இயேசுக்காக அழறீங்க? அவர் நம்மளை பார்த்து சிரிப்பார். எத்தனை பேர் இயேசுக்காக அழறீங்க? இயேசுக்காக நீங்கள் உபவாசம் இருக்கீங்க, இயேசுக்காக துக்கத்தில் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் இயேசு சொல்கிறார், எனக்காக அழாதீர்கள், கவலைப்படாதீர்கள் அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எதிராக தான் நடக்குது. அதுக்கு அடுத்த வசனம் அவர் சொல்கிறதை பாருங்கள். உங்களுக்காக அழுவுங்கள். அல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்காக அழறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பார்த்து அழறீங்க? தேவனோடு இருக்க உறவு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு அழுது கொண்டு இருக்கிறோம். ஐயோ, நான் தேவனுக்காக வாழ முடியலை என்று என் ஆவியிலே, என் ஆத்மாவிலே, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளவு பழுதுகள் இருக்குது என்று எத்தனை பேர் ஆண்டவருக்கு சமூகத்திலே நாம் நமக்காக அழுது கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில் இவ்வளவு கேடுகரான காரியங்கள் இருக்கின்றது, ஐயோ நான் ஒரு பரிதபிக்கப்பட்டவன் என்று எத்தனை பேர் நாம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், ஆனால் அந்த மரணம் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வராமல் இருக்கிறதே என்று எத்தனை பேர் நாம் அழுந்திருக்கிறோம். இயேசு பாடுகளை நினைக்கும் போது, இயேசுவின் சிலுவையை நினைக்கும் போது அவருக்காக நீங்கள் அழுவ தேவையில்லை. அவர் எதற்காக மரித்தார்? எனக்காக மரித்தார் என்று சொல்லி, நான் தான், என்னால் தான் அவர் மரித்தார், என்னால் தான் அவர் துன்பப்படுகிறார், என்னால் தான் அவர் சிலுவை சுமந்தார், என்னால் தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நமக்காக நாம் அழ வேண்டும். நான் மனம் திரும்பாமல் இருக்கேன், நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன், நான் சரியாக என் வாழ்க்கையை சரிப்படுத்தவில்லை என்று சொல்லி நான் தேவனிடத்தில் அழ வேண்டும். அதான் சொல்ற, உனக்காக அழு, உங்களுக்காக அழுவுங்கள், எனக்காக அழுவாதீங்க. எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று. அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். என் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால் எனக்காக அழுவாதீங்க. இது தேவனால் திட்டத்தின் கீழே நான் செயல்படுகிற ஒரு காரியம்.
நான் பலியாவது உயிர் கொடுப்பது எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு தெரியாது. மனுஷகுமாரன் மரிக்க வேண்டும், பலியாக வேண்டும் என்று இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அவர் மரிப்பது அவசியம், அவர் உயிர் கொடுப்பது அவசியம், சிலுவை சுமப்பது அவசியம் என்று அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்கே போயிட்டு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் இவர்களுக்கோ தெரியாது. உங்களை காப்பாற்ற நான் வந்தேன், உங்களுக்காக மரிக்க நான் வந்தேன். நீங்கள் என்னை குறித்து பரிதபிக்காதீர்கள், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஆள வேண்டிய நாள் இந்த காலம். உங்களுக்காக அழுவுங்கள் என்று சொன்னார். பிரியமான இன்றைக்குள்ள செய்தி என்ன, நமக்காக நாம் ஆள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையை நீங்கள் சுத்தமாக்குங்க, நான் மனம் திரும்ப வேண்டும், என் வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அதுக்காக நான் பரிதபிக்கிறேன் ஆண்டவரே, அழுகிறேன் ஆண்டவரே. சிலுவையிலே 2 பேர் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். முதலாவது அந்த 2 பேரும் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் திடீரென்று அந்த ஒருவன், அதில் இருக்கிற ஒருவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் அழ ஆரம்பிக்கிறான். அந்த சிலுவையில் தொங்குற அந்த ஒருத்தன் அழறான். அவன் சொல்கிறான் அந்த இன்னொருத்தனை பார்த்து, நீயும் நானும் குற்றம் செய்து அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நீ அவரை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். சில பேருக்கு கொழுப்பு இருக்குது. என்ன கொழுப்பு தெரியுமா? அந்த அவன் பாரி அந்த அங்கே ஒருத்தன் அவன் தண்டனை அடித்து தொங்கிட்டு இருக்கிறான், அங்கே தண்டனையிலும் பிறரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். சில பேர் வாழ்க்கையில் நிறைய தப்பும் பல விதமான காரியத்தும் வச்சிருப்பாங்க, ஆனால் பிறரை பற்றி பேசுவாங்க, பிறரை பரியாசம் பண்ணுவாங்க. அதான் இயேசு சொன்னா, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப முதைப்பார். அவனுக்கு எவ்வளவு தைரியம். அந்த அவன் திருடன் அவன் சொல்கிறான், உனக்கு பயம் இல்லையா? நீ தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே தண்டனையில் இருக்கிற குற்றம் செய்திருக்கிற தேவ பயமே இல்லாமல் நீ இயேசுவை பேசுகிறாய். அவனோட ஒவ்வொரு வார்த்தையை நான் படித்து பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். தேவ பயம் உனக்கு இல்லையா? நீரே குற்றவாளி, தவறு செஞ்சிருக்கிற, ஆனால் தைரியமாக பேசுகிற. அன்பானவர்கள், இன்றைக்கி நிறைய பேர் சில நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் ஏராளமான குப்பைகளும் எவ்வளோமான தவறுகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை கை நீட்டுவதற்கு எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வந்தது, எப்படி அவங்களுக்கு அந்த தேவ பயம் வரலை என்று எனக்கே புரியவில்லை. அது அவனுக்கு இருந்தது. அந்த இன்னொருத்தன் சொல்கிறான், உனக்கு தேவ பயம் இல்லையா? நீனும் நானும் பெறுவதற்கு தகுதி. ஆனால் இவன் தாங்க ஒன்று சொன்னான், இவ பாவம் அறியாதவர், இவரிடத்தில் குற்றமே இல்லைன்னு சொன்னான். நல்ல வேலை, இவன் ஒண்டி தான் முன்னுக்கு சாட்சிக்கு வந்திருக்கான், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான், மற்ற யாருமே வரல. இவன் தான் சொல்கிறான், குற்றம் இல்லாதவர், அவர் குற்றம் இல்லாதவர். அங்கே அழுகுறான், ஆண்டவரே என் மேலே இரக்கம் காட்டும். அங்கே அழறான், என் மேலே இரக்கம் காட்டும். இயேசு அவனை திரும்பி பார்த்து, மகனே இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஏன்னா அவன் அழுந்தான், ஏன்னா அவன் பாவின்னு உணர்ந்தான், ஏன்னா அவன் மனம் திரும்பினான், அவன் குற்றவாளின்னு உணர்ந்தபடியா அவன் கண்ணீருக்கு அன்று பதில் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. இயேசு சொல்றான், உனக்காக அழு, உனக்காக அழுவு, உனக்காக அழுவு, உனக்காக அழுவு அப்படின்ட்டு அந்த பெண்கள் பார்த்து சொன்னதை இந்த இடத்துல சம்பவத்தில் பார்க்குறோம். இயேசு சிலுவையிலே பிடிச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் அழுகுறான். யார் சொல்லுங்க? பேதுரு. பேதுரு இடத்தை தனியாக அழுது கொண்டு இருக்கிறான். ஏன் சொல்லுங்க? குற்றமில்லாதவளை மறுதளிச்சு விட்டேன். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. 3 தரம் மறுதளிச்சிட்டார். என்ன நடந்தது? அழுகுறார், சட்டையை கழிச்சிட்டு. கிராய், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என் கூட இருந்தா என் எஜமானை காட்டி கொடுத்துட்டேன், நான் தகுதி இல்லாதவன், 3 வருஷம் அவருடைய கூட இருந்து சாப்பிட்டு அவர் கொடுத்த தண்ணியை குடிச்சிட்டு அவரோட அடைக்கலமாக இருந்துட்டு அவருக்கே துரோகம் செய்த துரோகி. அவன் அந்த மனதை தட்டிக்கிட்டு அழுகுறாங்க. நான் காட்டி கொடுத்து விட்டேன் அழுகுறான். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அவன் செய்தனால தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை தேடி வருகிறார். ஏன்னா உண்மையாக அழுந்தான், உண்மையாக அவன் மனம் திரும்பினான். இயேசு மீண்டும் அந்த பேதுருவை பயன்படுத்துவதற்கு அவனிட்ட போகிறார். ஒரு பெண் இயேசு மரிப்பதற்கு முன்பதாக ஒரு வீட்டில் இருக்கும் போது
விலை மதிக்க முடியாத தைலத்தை அவர் பாதத்தில் போட்டு கண்ணீரினால் அழுவுறான். தண்ணி ஊற்றுது, அழுதுகிட்டே ஒன்றுமே பேசலை. தலைமையினால் இயேசுவை தொடச்சி கொண்டு. ஆனால் பைபிள் சொல்லுது, அவள் அந்த உலகத்தில் அந்த அந்த பட்டணத்தில் அவள் மகாபெரிய பாவியா, மகாபெரிய பாவியா அப்படின்னு எழுதியிருக்குது. அங்கே உள்ளவங்க எல்லாம் தெரியும், பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு பாதத்தில் வந்து அழுவுறா. இயேசு என்ன சொன்னார்? அழுந்தவங்கள்ட்ட, மகளே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நீ என் மேலே இவ்வளவு அன்பு செலுத்தியிருக்கிறாயா, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு மகளே. ஏன்? கண்ணீர் விட்டு அழுந்தான். இயேசு அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார், ஜெருசலேம் பெண்களே, உங்களுக்காக அழுங்க. This is the time that we need to weep. If you play, நீங்கள் நானும் இயேசுவின் வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஏதோ ஒரு காரியம் ஒன்று நடக்காது என்று வாழ்ந்து கொண்டு இருந்தால், திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காத, நான் எதிர்பார்க்காத சம்பவம் என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி நான் இருப்பேன், நாளைக்கு நான் இல்லாமல் கூட இருப்பேன் உங்கள் முன்பதாக. அதே போல் உங்கள் நிலையும் என் நிலையும், எல்லாருடைய நிலைமையும் என்ன நடக்கும் என்று தெரியாது. எங்கே பூகம்பம் வரும் என்று தெரியாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வேணாலும் எங்கே வேணால் நடக்கலாம். இப்போ சமீபத்தில் ஹைவேல போகிறோம், ஒரு புலி அட்டாக் பண்ணிடுச்சு. என்னது? ஒரு கருப்பு புலி. பார்த்து போங்க காட்டுக்கு. எங்கே வந்து என்ன அட்டாக் பண்ணி என்ன ஆகும்னு தெரியாது. காட்டில் அது இருக்காமல் எல்லாம் நாட்டுக்கு வருது. சாப்பாடு இல்லை போல், உங்களெல்லாம் பார்த்தா சாப்பாடு மாதிரி இருக்குது போல். அதுக்காக ரோட்டில் தெரியுது. யானை வெளியே வந்துருச்சு. எல்லாமே முருகன். அதுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இருக்க வேண்டிய இடத்த விட்டு வெளியே வருது. ஆபத்தான ஒரு நேரத்தில் காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக அழுங்க. அடுத்தது என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுக்கு ஒரு செய்தி கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்க போகிறார். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் நிச்சயமாக நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். உங்கள் பிள்ளைகிட்ட எத்தனை நாள், எவ்வளோ நேரத்தை கடவுளை பற்றி பேசுகிறோம், கடவுளை பற்றி எச்சரிக்கை கொடுக்குறோம். நீ இப்படி வாழ வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது என்று எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நாம் பிள்ளைகளை மேலே கவனம் செலுத்தி அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், சபைக்கு ஒழுங்காக வர வேண்டும், ஜப கூட்டத்துக்கு போக வேண்டும், வேத ஆராய்ச்சிக்கு போக வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இல்லையா? உங்களுக்கு தேவன் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை, டே வில் கம், டே வில் கம், ஒரு நாள் வரும். அங்கே சொல்கிறார் இயேசு, உன் பிள்ளைகளுக்காக. ஏன்? இயேசு சொன்னது கடைசியில் இந்த ஜெருசலேம் அழியப்படும் போது அநேக பிள்ளைகள் அனாதையாகிவிட்டார்கள், அநேக பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், ரத்தம் வெள்ளம் ஜெருசலேம் முழுவதும் இருந்ததான். அங்கே இயேசு சொல்கிறார், அழகியாக இருப்பவன் நல்லது என்றார். எந்த முளையும் பால் கொடுக்காத அந்த தாய் இன்னும் வாக்கியவான் அங்கே சொல்கிறார். ஏன்? உன் பிள்ளை படுற பாடு நீ அன்றைக்கி பார்க்க போகிற, அதனால் உனக்கு பிள்ளையே இல்லாமல் இருந்தால் நீ அதை பார்க்க மாட்டேயே அப்படி சொல்கிறாருங்க. உனக்கு பிள்ளையே இல்லாட்டி நல்லதாக இருந்திருக்கும், இல்லாட்டி நீ மட்டும் பாடுபடுறதில்ல, நீ உன் பிள்ளைய கண்ணுக்கு முன்னுக்கு வேதனைப்படுவதை பார்க்க போகிற காட்சி, அது பார்க்க போகிற காட்சி. உன் தலைமுறைக்காக நீ மன்றாடு, உன் தலைமுறைக்காக ஜெபம் பண்ணு, உன் தலைமுறைக்கு எச்சரிக்கை கொடு, உன் தலைமுறை மேலே அக்கறை செலுத்து. ஏன்னா இந்த யூத ஜனங்கள் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க. என்ன தப்புனா, இயேசு கிறிஸ்து பிலாத்து முன்பதாக அவர் விசாரிக்கப்படும் போது அவர் பார்த்தாரு, இவர் மேலே எந்த குற்றமும் இல்லை. ரோமருடைய சட்டத்தின்படி ஒருத்தனுக்கு கொலை தண்டனை, மரண தண்டனை கொடுப்பதுக்கு அந்த ஒன்றுமே இல்லை, அந்த ரூல்ஸில் ஒன்றுமே இல்லை. அப்போ இவங்க 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 யூதர்கள் என்ன பண்ணாங்க? தந்திரமாக வேலை பண்ணுறாங்க. ரோமருடைய சட்டத்தில் இவரை மரணத்தை கொடுக்கக்கூடாது, மரணம் கொடுக்க, ஆனால் நம்ம பொய் சாட்சி உருவாக்குவோம். என்னது? அவர் தன்னை ராஜான்னு சொன்னான்ட்டானுங்க. அடுத்தது அந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற இன்னொரு தண்டனை கொண்டு பண்ண சொல்லி வரி கொடுக்க வேணான்னு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவு ட்ரிக்ஸாக வேலை செய்கிறானுங்க பாருங்க அவனுங்க. ஏன்னா ரோமருடைய சட்டத்தில் தண்டனை இல்லை,
நார்மலான காரியம். ஆனால் இதை சொன்னால் தண்டனை வரும். அதான் கொண்டு அப்பையும் ராஜாவா அப்படின்னு கேட்டோன்னு பிலாத்து இயேசு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டார். நீ ராஜாவான்னு கேட்டார். அதுக்கு இயேசு சொன்னா, என் ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என் ராஜ்யத்து பூமிக்குரியதில்லை, பரலோக ராஜ்யன்ட்டார். நீ ராஜாவா எல்லாம் சொல்கிறானுங்க அப்படின்னார். ஏன்னா அவரே ஆடி போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன, நான் வந்து இந்த பூமி ராஜா இல்லை, பரலோக ராஜா. ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இயேசு பிலாத்து வந்து சரண்டர் ஆகிட்டார். நான் இந்த இன்னசென்ட் மேன், இந்த பாவம் இல்லாத குற்றம் இல்லாத இந்த மனுஷன் மேலே நான் கையை வைக்க மாட்டேன்னு சொல்லி கையை கழுவிட்டார். அதுக்கு யூதர்கள் என்ன தான் சொன்னாங்க, நீ கையை கழுவுனா பரவாயில்ல, அவருடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் வரட்டுன்னு சொல்லிட்டாங்க. டோன்ட் ப்ளே. அவங்க சொன்ன வார்த்தை நடந்துருச்சு. ஏசு அவங்க கைதியாக நிற்கும் போது கேட்குறாரு, அவங்க சத்தத்தை கேட்குறார். அவருடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழுந்தது தான். AD 70வது காலகட்டத்தில் ரோமருடைய ஆட்சி மூலமாக ஜெருசலேம் தரைமட்டமாக அழிக்கப்பட்டு யூதர்கள் உலகம் எங்கே சிதறி போயிட்டார்கள். ஆனால் தான் யார் அவன் ஹிட்லருடைய ஆட்சியிலே 6 லட்சம் பெண்களும் ஆண்களும் எல்லாரும் நிர்வாணமாக்கப்பட்டு அவமானப்பட்டு அவர்கள் கூட்டமாக புதைத்து அறையில் போட்டு விஷத்தை காற்றை ஏற்பி எல்லாத்தையும் கொண்டான். எல்லாமே அவங்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். ஏன்னா வாயின் வார்த்தை சொல்லிட்டாங்க. அவருடைய ரத்தப்படி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலே விழுந்துடும் முடிஞ்ச கதை. ஆனால் இயேசு இதெல்லாம் மனதில் வைத்திருக்கிறார். சொல்கிறார், நீங்களும் மனம் திரும்பாவிட்டு அவங்களுக்கு அழிவு வரும். அதனால் நீங்கள் எனக்காக அழாதீங்க, எனக்காக பரிதபிக்காதீங்க, உங்களுக்காக அழுங்க. உங்கள் நேரம், மனம் திரும்பும் நேரம், உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த நேரம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி மனம் திரும்ப. ஏன்னா ஜெருசலேம் அந்த காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்து அங்கே இல்லை. மனிதனுடைய ஆட்சி இருந்தது, மனிதனுடைய சடங்காச்சாரம் இருந்தது. அங்கே இருக்கிற போதகர்கள், அங்கே இருக்கிற மத போதகர்கள், அவர்கள் அந்த வேதப்பாரர்கள் எல்லாமே துன்மார்க்கராய் வாழ்ந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னால், வெள்ளை அடைத்த கல்லறைகளே, வெளித்தோற்றத்தில் வெள்ளையாக இருக்கீங்க, உள்ளத்திலோ தீமையும் அக்கறமும் அநீதி நிறைந்திருக்கிறது. நீங்கள் பாம்பு என்று சொன்னார், சர்ப்பம் என்று சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொன்னார், வெள்ளை அடைக்கும் கல்லறைகள் என்று சொல்லி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை ஜெருசலேம் தரைமட்டமாக கிடந்தது. இயேசு வந்த காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க எல்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க. அதுதான் ஆண்டவர் ரொம்ப பரிதாபம் இருந்தார். அந்த ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் அவ்வளவு தரித்திர நிலையில் இருந்தனால தான் இயேசுவை புறக்கணித்தார்கள். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் தான் இந்த நிலை, அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய இந்த காரியம்தான் அவர்களுக்கு அழிவாய் மாறிவிட்டது. இயேசு சொன்னார், கனித்தரும் காலத்தில் கனித்தாங்க. கனித்தரும் காலத்தில் நான் நீ கனி கொடுக்கிற மரமாக உன்னை தேடி தேடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்களும் வருகிறேன். ஆனால் வெறும் பச்சையாக தான் இருக்குது, கனியை காணும். அப்போ ஜெருசலேம் கனி கொடுக்கல, வெறும் பச்சையாக தான் இருக்குது. இயேசுவோட காலத்தில் கொஞ்சம் செழிப்பாக இருந்தாங்க. இயேசுவோட வர்ற அந்த காலத்தில் அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. ரோமுடைய ஆட்சியில் இருந்தாலும் ஏதோ அவங்க சமாளித்து வாழ்ந்தாங்க. அந்த ஒரு சொகுசான வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு எப்போ மரித்தாரோ, எப்போ அவர் மரித்த காரியம் அடுத்து ஜெருசலேம் நாசமாக போய்விட்டது, அழியப்பட்டது, அலங்குலமாகிவிட்டது. இன்றும் ஆண்டவர் ஜெருசலத்தை நோக்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. புது ஜெருசலம் வரும், வானத்திலிருந்து இறங்கி வரும். அந்த ஜெருசலத்துக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்று பிரியமானவர்களே, நான் முடிக்கின்றேன். நமக்காக நம்ம அலற நேரம். டேக் யூர் டைம், pray for you. உங்களுக்காக ஜெபிங்க. பின்பு உங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஜெபத்துக்கு கூட்டிட்டு வாங்க, இப்போ சேர்ச்சுக்கு ஒழுங்காக கூட்டிகிட்டு வாங்க. சபைக்கு அந்த பிள்ளைகள் பக்தியாக இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் விடு. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அலறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகிட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறீங்க? கரெக்டாக பார்த்தா பிள்ளை நம்மளை பார்த்து எச்சரிக்குது. நீங்கள் ஒழுங்காக சேர்ச்சுக்கு போகிறதில்ல, நீங்கள் ஒழுங்காக ப்ரேக்கு வர்றதில்ல, நீங்கள் ஒழுங்காக பைபிள், நான் எங்கே போகிறேன்? பிள்ளை மனதில் நினைக்கோங்க. ஆனால் ஒரு காலத்தில் பாருங்கள், நீங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. நீங்கள் சபையில் இல்லை, அவங்க காணா போயிடுவாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஏதோ உங்களுக்கு பயந்து சபைக்கு வராங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகட்டும், அப்புறம் உங்கள் பிள்ளைங்க சபையில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
மிக மிக முக்கியம். உங்களுக்காக ஜெபிங்கள், பின்பு பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள். அல்லேலூயா. ஸோ இன்று அன்பானவர்களே, தேவனுடைய இந்த குட் ஃப்ரைடே காலகட்டத்தில் இயேசுவோட உயிர்த்தெழுதல், இயேசுவோட மரணத்தை தியானிக்கிற இந்த வேளையை தேவன் நம்மோடு பேசுகிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையை நாம் மீண்டுமாக கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரிடத்தில் நாம் உண்மையாக மனம் திரும்புவோம். உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க நாம் பிரயாசப்படுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் சரி நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவின் வருகை மிக சமீபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மரணதா அப்படின்னால் இயேசு வருகிறார். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். சபை வாரம் நிறைந்திருக்கணும். ஏன்னா இயேசு சொன்னான், கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தவறி எப்பனாச்சும் ஒரு நாள் வராங்க. அவர் சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல நான் உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். வாங்க. சபை என்பது ஒரு தேவனுடைய அடைக்கலமான இடம். வாருங்கள் 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 என்று கூப்பிடுகிறார். ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிஸியாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பல வேலை இருக்கின்றதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் வரும் நமக்கே வேலை இல்லாத, நேரம் இல்லாமல் பல காரியங்கள் உடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்பதாக நம் வழிகளை மாற்றிக்கொள்வோமாக. சபைக்கு உண்மையாக இருப்போம், ஜபக்கூட்டத்தில் உண்மையாக இருப்போம், ப்ரேக்கு ஒப்பு கொடுப்போம். நேற்று அருமையான ஒரு ப்ரே நடந்துச்சு. அல்லேலூயா. சிறப்பான தேவ பிரசன்னத்தோட ப்ரே மீட்டிங் நடந்தது. மாதத்தில் ஒரு தர ப்ரே இருக்கிறது. உங்களை அர்ப்பணிங்கள், வேதத்துக்கு அர்ப்பணிங்கள். கர்த்தர் வருகிறார். எது வேணால் நடக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஜபத்தோடு எழுந்து நிற்போம். இயேசு சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுகிற நேரம். இந்த நாளை ஒரு தேவனுடைய திக்க தரிசன வார்த்தைகளாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்ன திக்க தரிசனம் அந்த வேளையிலே அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றி. அல்லேலூயா. அவர்களாம் இன்னசென்ட் உமன்ஸ், குற்றமில்லாத பரிதபிக்கக்கூடிய பிள்ளைகள். அவர்கள் அந்த நாளிலே அறிந்து போனார்கள். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய மனதிலே பதிந்து இருப்பதாக. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு பலத்தை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிறீர். அதன் பிரகாரம் வாழ கிருபை செய்வீராக. வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் தருவீராக. கையெழுத்து செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, செழிப்பாய் மாறுவதாக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து இயேசுவுக்குள்ளே உண்மையாய் வாழ, ஜீவிக்க, உம்முடைய வார்த்தைகளை நிலை நிற்க, விசுவாசத்திலே உறுதியா இருக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒருவனமாக நம் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஷலோம், சமாதானம்.